வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்பர்ஸை எப்படி ஆங்கில எழுத்தில் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுறவங்க பார்க்க போகிறோம். அதாவது எண்களை, அதாவது கணித எண்களை எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுத்துப்பிழை இல்லாமல் நம்ம எழுதுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. மேக்ஸிமம் எங்கள் தமிழ் வழி கல்வி, அதாவது தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸை இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க்கில் ஒரு செல்லாங் ஃபில் பண்ணனாலோ, சம்டைம்ஸ் வேறு ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணணுனாலோ நிறைய இஷ்யூஸை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸ் நீங்கள் 1000 மேலே எவ்வளோ நம்பர்ஸ் எழுதுனாலும் ஸோ அதை உங்களுக்கு இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லேயே கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ அந்த ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறத நான் காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஆப்போட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆப்போட லிங்கை பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அந்த பேஜுக்கு போயிருங்க. நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த லிங்கை. ஸோ க்ரோம் ப்ளேயில் நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுல. ஸோ இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ இந்த பேஜை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு பேஜில் வரும். பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வரணும். இப்போ நான் காமிக்கிறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ண, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜுக்கு வரும். பேஜில் உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஏ நாட் ரோபோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டிக் மார்க்கில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிக் மார்க்கை காமிக்கும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் காமிக்கும். ஸோ அதில் கார் செலக்ட் பண்ணணும்னு கேட்டால் கொஞ்சம் கேட்டகரிஸ் கொடுப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலரில் கிளிக் ஹியர் டு கன்டினியூன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனோடனே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் காமிக்கும். அது பார்த்தீங்கன்னா 0 செகண்ட்ஸில் நின்ன உடனே கீழே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பு டேரெக்டாக ஆப்புக்குள்ளே பேஜ் போயிடும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு மொபைலில் இன்ஸ்டால் ஆயிடும். சிம்பிளாக நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் சிம்பிள் தான், வேறு எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். நான் காமிக்கிறேன். ஆப்பை ஓப்பன் பண்ணுவேன். ஜஸ்ட் நீங்கள் அதில் நம்பர்ஸை டைப் பண்ணாலே போதும். வேறு எதுவும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு இப்போ 1000 மேலே எந்த நம்பர்ஸ் டைப் பண்ண 1 to நீங்கள் பில்லியன் மில்லியன் எவ்வளோ நம்பர் டைப் பண்ணாலும் அது அழகாக இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அதில் காமிச்சிடும். நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் எந்த மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஒரு பேங்க்குக்கு போனாலோ ஒரு செல்லாங் எழுதணுன்னாலும் ஜஸ்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அந்த அமௌண்ட் இவ்வளோ வருது, ஸோ எனக்கு எழுத தெரியலைங்கிற ஒரு ஆப்ஷன் தேவையே கிடையாது. இந்த நம்பர்ஸை டைப் பண்ணி இதில் வர லாங்குவேஜை பார்த்து ஜஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணாலே போதும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருக்கலாம். நிறைய இடத்துக்கு இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா அவங்க நிறைய ஒரு 1000s வரைக்கும் அக்சஸ் பண்ணி போவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ப்ரொனவுன்சியேஷனில் எழுத தெரியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி நான் இந்த எண்களை, அதாவது நம்பர்ஸை எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜில் கன்வெர்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டெசிமல் டைப்ஸ்னு போட்டு ஒரு கீழே ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது. பர்சன்டேஜ், என்டையர் டெசிமல்ஸ், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணும்னா, உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணுனாலும் ஜஸ்ட் அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஆன்லைனில் காப்பி பண்ணி கூட இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி வேறு ஏதாவது இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னா கூட ஜஸ்ட் இதில் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காப்பி ஆகிடும். உங்களுக்கு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் குண்டனே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.